ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் எஸ். இன்னைக்கு வந்து டே 14 பிப்ரவரி 14 உரிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போதும். ஆல்ரெடி 1 to 13 அப்லோட் பண்ணியாச்சு. யாராச்சும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிக்கவும். அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து சேனலில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். நம்ம வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றத சொல்லுங்கள். அந்த மாதிரி எல்லாரும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம அப்படியே நியூஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னதுன்னா, நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி ரோட் மேப். நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி ரோட் மேப் இது என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து எவ்வளோ நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது வந்து சொல்லிட்டு இந்த இந்த நியூஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவோட ரோட் மேப் என்ன, இந்த இந்தியாவோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், இந்தியாவில் வந்து ஆல்ரெடி 24 நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்கு. இன் ஆபரேஷன்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. எக்ஸ்க்ளூடிங் ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஷன் மட்டும் இப்போ வந்து யூசேஜ்ல இல்ல. அடுத்து டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8.78 ஜிகாவாட். அந்த இதை தாண்டி அந்த ராஜஸ்தான் இல்லாம 8.78 ஜிகாவாட். அடுத்து அண்டர் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன், இந்த மிஷனுக்கு கீழே இந்த 8.78 ஜிகாவாட்டை வந்து 100 ஜிகாவாட்டா சேஞ்ச் பண்ணணும் 2047க்குள்ள. அதாவது இன்னும் 11 இயர்ஸ்க்குள்ள இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் நம்ம வச்சிருக்கோம். இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் கோல் என்னது அப்படின்னா, 2031ல இருந்து 32க்குள்ள 22 ஜிகாவாட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து போஸ்ட் 2032, அதாவது 2032க்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் 32 ஜிகாவாட்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 22 ப்ளஸ் 32 பண்ணி 54 ஜிகாவாட்ஸாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் அண்ட் லைட் வாட்டர் ரியாக்டர்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டர்னா ஒன்றும் இல்லை கைஸ். அந்த என்ன சொல்றதுன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து நல்ல பெருசா என்ன சொல்றது டாம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இந்த இப்படி இருக்கும். இதுக்குள்ளதான் வந்து வாட்டர் எல்லாம் இது பண்ணி அவங்க அந்த கெமிக்கல் ப்ராசஸ், நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன் அது எல்லாமே இதுக்குள்ளதான் நடக்கும். இதுக்கு பேர் தான் ரியாக்டர். இதுல வந்து ஹார்ட் வாட்டர் ஹெவி வாட்டர் ரியாக்டரும் இருக்கும், லைட் வாட்டர் ரியாக்டரும் இருக்கும். அந்த ரெண்டும் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிமைனிங் 46 ஜிகாவாட்ஸ், அதாவது இப்போ நம்ம 54 அச்சீவ் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்க 46 என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பிரைவேட் செக்டரா மாற்ற போறாங்களாம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ஸ்டேட்ஸ், பிரைவேட் செக்டர் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். இந்த 54 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்க 46 வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. அது வந்து அவங்களோட கோல், அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரிச்சு கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீ ப்ராஜெக்ட் என்னென்ன இருக்கு? பிஎஃபிஆர் 500 மெகாவாட் அட் கல்பாக்கம். கல்பாக்கம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே வந்து இது பண்ண கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவினி, பாரதிய வித்யுத் நிகாம் லிமிடெட். இந்த கம்பெனி தான் வந்து இந்த கல்பாக்கம்ல இருக்க நியூக்ளியர் பவர் ரியாக்டரை வந்து ஆப்ரேட் பண்றாங்க இப்போதைக்கு. இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். ஃபாஸ்ட் பிரீடரை கொஞ்சம் ப்ராசஸ் வந்து வேகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ரூவல் ஃபார் எஃபிஆர் 1 and 2, அதாவது இன்னும் ஒரு 1000 மெகாவாட்டுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அடுத்து மோல்டன் சால்ட் ரியாக்டர். இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ரியாக்டர். இதுல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அதுல வந்து மோல்டன் சால்ட் ரியாக்டரும் ஒன்று. ஓகேவா? அடுத்து வைசாக் அப்படின்னா விசாகப்பட்டினத்துல வந்து நியூக்ளியர் ஆர்என்டி சென்டர் வந்து ஒன்று ஓபன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகேஸ் ஒன்ஸ் வாசிச்சுக்கோங்க. நியூக்ளியர் ரெகுலேட்டர் அப்படின்னா யாரு இது ரெகுலேட் பண்றது? யாருன்னா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு, ஏஇஆர்பி. இவங்க தான் வந்து ரெகுலேட் பண்றாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அடியில் வருவாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே தான் வருவாங்க. அடுத்து என்பிசிஎல் வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து அப்ரிவேஷன். ஓகேவா? அடுத்து இப்போ பாவினின்னு பார்த்தோம்ல. பாவினினா யாரு? அவங்க தான் அந்த கல்பாக்கம் ரியாக்டரை வந்து இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்பாக்கம் ரியாக்டரை ஆப்ரேட் பண்றாங்க இவங்க தான். இவங்க வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க? 2003ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பில்ட் அண்ட் ஆப்ரேட் இந்தியாஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு நியூக்ளியர் ரியாக்டர். கல்பாக்கம்ல இருக்கிறது தான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு இந்தியாவில். கல்பாக்கம்ல இருக்கிறது தான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரியாக்டர். ஓகேவா? அடுத்து அவ்வளோதான். அடுத்த நியூஸ் சிசிஐ. சிசிஐனா என்னது?
சிசிஐனா சிசிஐ சிசிஐ பெனால்டி ஆன் இன்டெல். இன்டெல் மேல சிசிஐ இன்ஸ்டிடியூஷன் வந்து பெனால்டி வச்சிருக்காங்க. என்ன பெனால்டி அப்படின்னா 27.38 crore பெனால்டி வச்சிருக்காங்க. இது எதுக்காக இந்த பெனால்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரண்டி வந்து இந்தியாவில இருந்து வாங்கினா மட்டும்தான் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸே வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ்ல வாங்கினா மட்டும்தான் வாரண்டி, மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வாங்கிட்டு இங்க வந்தீங்கன்னா வாரண்டி வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் டினைட் வாரண்டி, ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிஸ் ஃப்ரம் வேல்யூ ஃப்ரம், ஓகேவா. 2016 வந்து இந்த லா வந்து ஆக்டிவ்ல இருக்கான். இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து வாரண்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னனால இந்த இது போட்டிருக்காங்க, பெனால்டி போட்டிருக்காங்க. எந்த செக்ஷனுக்கு அடியில் போட்டிருக்காங்க? அண்டர் செக்ஷன் 27 ஆக்ட் ஆஃப் காம்படிஷன் ஆக்ட். ஓகேவா. சிசிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லி. சேர்பர்சன் யாரோ? ரவ்னீத் கவுர். காம்படிஷன் ஆக்ட் 2002. ஓகேவா கைஸ். அடுத்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரைன் ஸ்டோரேஜ் பிளான், அதாவது நில கிடங்கு, தானிய கிடங்குன்னு சொல்லுவாங்கல்ல, தானிய கிடங்கு, அதுதான் கிரைன் ஸ்டோரேஜ் பிளான்ட். என்னென்னா பைலட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, பகுதேஷிய பிராத்மிக் கிருஷி சஹகாரி சொசைட்டி மாரியாதித் பல்ஸ்வதா இன் பலாகத் மத்திய பிரதேஷ். பலாகத் மத்திய பிரதேஷ் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பகுதேஷின்ற வேர்டை பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம ஆப்ஷன்ல கேட்டா டிக் பண்ற மாதிரி. பலாகத் மத்திய பிரதேஷ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 500 மெட்ரிக் டன் குடோன். 500 மெட்ரிக் டன் குடோன் வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா, மத்திய பிரதேஷ் வேலிங் ஹவுஸ் அண்ட் லாஜிஸ்டிக் கார்பரேஷன் எம்பி. இந்த கம்பெனி வந்து ஒரு 500 மெகா டன் இருக்க மாதிரி ஒரு குடோன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எது மூலியமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஏசிஎஸ். பிஏசிஎஸ்ன்றது ஒரு ஸ்கீம். என்ன ஸ்கீம்னா, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ். இந்த சொசைட்டிஸும் கோஆபரேட்டிவ்ஸும் சேர்ந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த ஸ்கீமுக்குள்ள இது அடக்கம் அப்படின்னா வந்து, எந்தெந்த ஸ்கீம் வந்து இதோட ஒத்து போகும், இல்லை இதுக்கு சப்சிடியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஏஐ யூஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம், சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சுரல் மெக்கானைசேஷன், பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம், பிஎம்எஃப்எம்இ. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஒன்ஸ். அடுத்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் கொண்டு வந்தோம்னு சொல்றாங்கல்ல, என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் டென்யூர் வந்து 2+8 மாற்றிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 2+5 இருந்துச்சு. இது என்ன 2+8 2+5னா, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து நம்ம எதுவும் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. 3rd இயர்ல வந்து 10th இயர் வரைக்கும் பேமெண்ட் பண்ணா போதும். ஓகேவா. அடுத்து மார்ஜின் மணி வந்து 10%. மார்ஜின் மணி அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் 100% இருக்கு அப்படின்னா, இதுல வந்து 10 ருபீஸ் நான் போடுவேன், மிச்சம் 90 லோன் வாங்கிக்கலாம். ஆனா இப்ப எப்படின்னா, நான் வந்து இப்பதான் 10%, 10 ருபீஸ் வந்து 20 ருபீஸ் நான் போடுற மாதிரி இருக்கும், 80 மட்டும் தான் லோன் வாங்க முடியும். இப்போ அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1/3 ஆஃப் டோட்டல் அட்மிசபிள் சப்சிடி வில் பி ப்ரொவைடட் பை ஆன்சிலரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 1/3 ஆஃப் டோட்டல் அட்மிசபிள் சப்சிடியை வந்து ஆன்சிலரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தது வாங்கலாம். அதுவும் இல்லாமல் சப்சிடி வந்து 25%ல இருந்து 33%ஆ சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அது ருபீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 875 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 2333 ரூபாய் கொடுக்குறாங்க ஃபார் பிளைன் ஏரியாஸ். அதுவே நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸா இருந்தா 2666 ரூபாய் கொடுக்குறாங்க. காஸ்ட் ரிவைஸ்டு வந்து 7000. இது வந்து பிளைன் ஏரியாஸ்க்கு, 8000 ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ். ஓகேவா கைஸ். அடுத்து ஸ்டாட்டிக் டிகே என்னென்னு பார்த்துக்கோங்க. மத்திய பிரதேஷோட கேபிட்டல் போபால், சிஎம் மோகன் யாதவ், கவர்னர் மங்குபாய் பட்டேல். அடுத்து நாட்டோ ஆர்டிக் சென்ட்ரி மிஷன். என்ன மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிலிட்ரி இனிஷியேட்டிவ். இந்த ஆர்டிக் சென்ட்ரிங்கிறது ஒரு மிலிட்ரி இனிஷியேட்டிவ். இது எதுக்காக அப்படின்னா, சென்ட்ரலைஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன் த அலையன்சஸ் பிரசன்ஸ் இன் ஹை நார்த், அதாவது நார்த் ஆஃப் த வேர்ல்டுல அவங்களோட பிரசன்ஸை கொண்டு வரணுன்றதுக்காக. கிளாசிஃபைட் அஸ் என்ஹான்ஸ்டு விஜிலன்ஸ் ஆக்டிவிட்டி, இவிஏ, இந்த பேரு கீழே வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க.
பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். என்னென்ன ஃபீச்சர்ஸ்னா ஜாயிண்ட் ஃபோர்ஸ் கமாண்ட் நார்ஃபோக் யூஎஸ்ஏ. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நேட்டோன்றது என்னன்னா ஒரு சில கண்ட்ரிஸ் அதுக்கு மெம்பர்ஸ் இருப்பாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து நேட்டோவில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. நேட்டோ மெம்பர்ஸாக இருப்பாங்க. இவங்க வந்து எப்படின்னா லெட்ஸே வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு வார் நடக்குது அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நேட்டோ இப்போ நேட்டோ ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த நேட்டோவில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இவங்க வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ்ஏல வந்து இந்த ஜாயிண்ட் ஃபோர்ஸ் கமாண்டை வந்து கொண்டு வந்து இந்த நார்த்தில் பிளேஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து கவர்ஸ் ஆர்டிக் எக்ஸசைசஸ். என்னென்ன எக்ஸசைஸ்னா ஆர்டிக் எண்டூரன்ஸும் கோல்டு ரெஸ்பான்ஸும் வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகே நேட்டோக்கு அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ட்ரீட்டினா ஒன்றும் கிடையாது, அக்ரிமெண்ட் தான். ட்ரீட்டினா ஒன்றும் கிடையாது, அக்ரிமெண்ட் தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? பிரசில்ஸ் யூஎஸ்ஏல இருக்கு. செக்ரட்டரி ஜெனரல் பேர் வந்து மார்க் ரூட்டே. மெம்பர்ஸ் வந்து 32. அதுல 30 பேர் வந்து யூரோப்ல, 2 பேர் வந்து நார்த் அமெரிக்கால வந்து இருக்காங்க. ஃபவுண்டட் 1949ல வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க எதை? நேட்டோவை. நேட்டோ 1949ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபவுண்ட் இன் ஈஜிப்ட். நம்ம இந்தியா தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து அங்க கிடைச்சதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த நியூஸ் தான் இது. 30 இன்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சதுக்காம். எங்க கிடைச்சதுக்கு? வேலி ஆஃப் கிங்ஸ் ஈஜிப்ட். வேலி ஆஃப் கிங்ஸ் ஈஜிப்ட்ல கிடைச்சதுக்கு. தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட், தமிழ் பிராமி, சமஸ்கிருத், சன்ஸ்கிரிட். அப்போதான் தமிழ் பிராமி கிடையாது, தமிழ் தான். அதை வந்து சொல்றது அப்படி அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. மற்றபடி தமிழ், பிராகிருதம், சமஸ்கிருதம் இந்த மாதிரி 3 லாங்குவேஜ் இருக்கு. எந்தெந்த காலகட்டத்திலனா ஃபர்ஸ்ட் டு தேர்ட் செஞ்சுரி சிஇ. சிஇனா வந்து ஆஃப்டர் கிரைஸ்ட்னு நினைக்கிறேன். சிஇனா ஆஃப்டர் கிரைஸ்ட். ஐடென்டிஃபைட் இன் ஸ்டடி ஆஃப் கேரளட் ஸ்கிமிட் இன் 2024-2025. இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் அட் பிரெஞ்சு ஸ்கூல் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ் இன் பாரிஸ். ஓகேவா கைஸ்? ஓகே. அடுத்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சிகை கொட்ரன். சிகை கொட்ரன் அப்படின்ற பேர் வந்து 8 வாட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 டாம்பு. டாம்புனா வந்து ஒன்றும் இல்லை, அவங்களோட மம்மியோட சமாதி. அந்த மம்மிஸ் இருக்கும்ல வெள்ளை கலர்ல துணி போட்டு, அந்த மம்மிஸோட சமாதிக்கு பேர் தான் டாம்பு. அந்த டாம்ல 8 வாட்டி இந்த சிகை கொட்ரன்னு பேர் இருக்கு. எவிடன்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியால இருக்கு. எவிடன்ஸ் என்னன்னா இப்ப நம்ம இந்தியாலையும் வந்து ஈஜிப்டுக்கு வந்து யாரோ போயிட்டு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஈஜிப்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு லிங்க் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகே வாசிப்போங்க. எஜிப்டோட கேபிட்டல் கைரோ, கரன்சி எஜிப்டியன் பவுண்ட், பிரசிடென்ட் பேர் வந்து ஆப்டல் ஃபத்தா எல்சிசி. ஓகேவா? அடுத்து ஆர்பிஐ டிராஃப்ட் நார்ம்ஸ். என்னது? கேசிசிக்கு வந்து புதுசா ரூல்ஸ் மாத்திருக்காங்க, ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முதல் இருந்த வேலிடிட்டியை விட இப்போ 6 இயர்ஸ் வந்து டோட்டலாக இருக்கு, டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் வேலிடிட்டி வந்து 6 இயர்ஸ். எதுக்கு? கேசிசி கிரெடிட் கார்டோட வேலிடிட்டி. கொலாட்ரல் வந்து 2 லேக்ஸுக்கு வந்து கொலாட்ரல் தேவையில்லை. நான் வந்து இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பண்ணால் 2 லேக்ஸுக்கு தேவையில்லை, இண்டிவிஜுவலாக பண்ணால். இதுவே நான் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணுறேன் இல்லை கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலியமா வாங்குறேன் அப்படின்னா 3 லேக்ஸ் வரைக்கும் வந்து லோனுக்கு வந்து எனக்கு இது தேவை கிடையாது, கொலாட்ரல் தேவை கிடையாது. அதுக்கு மேலே போச்சுன்னா நான் கொலாட்ரல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து ஃப்ளெக்சிபிள் லிமிட். என்னது இது ஃப்ளெக்சிபிள் லிமிட் அப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஹெக்டர் வந்து வச்சிருக்க ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லோனை மட்டும் வாங்கிக்கலாம். 10,000 to 50K வந்து வாங்கிக்கலாம். 10K to 50K லோன் வாங்கிக்கலாம். கிராப்போட டென்யூர் வந்து 12 மந்த்ஸுக்குள்ள இருந்தால் ஷார்ட் கிராப். 18 மந்த்ஸ் 12 to 18 இருந்தால் பேர் லாங் கிராப். இல்லை 18 ப்ளஸ் இருந்தாலும் அது லாங் கிராப் தானா. அடுத்து வேற என்னென்ன மாத்திருக்காங்க அப்படின்னா இந்த 20% ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. இந்த 20% ப்ரொவிஷன் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். எந்த கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும். எதுக்கு பண்றாங்க அப்படின்னா சாயில் டெஸ்டிங்க்கு, வெதர் சர்வீசஸ், ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன், மெஷினரி அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ரா. இந்த மாதிரி இந்த 4 பாயிண்ட்டுக்காக அவங்க வந்து இந்த 20% பண ஒதுக்கீடு பண்றாங்க. அதர் ரூல்ஸ் வேற என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னா நோ ஹராஸ்மெண்ட் இன் ரெக்கவரி. அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மர், நான் வந்து லோன் எடுத்திருக்கேன், ஒரு 2 லேக்ஸ் லோன் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னால் இந்த மாதம் கட்ட முடியல, ஒரு 3 மாதம் நான் கட்டலை அப்படின்னா கலெக்ஷன் ஏஜென்ட் வரவங்க வந்து என்னைய ஃபுல் மரியாதையாக ட்ரீட் பண்ணி ஃபுல் ரெஸ்பெக்டோட என்னைய ட்ரீட் பண்ணி அந்த காசை கேட்கணும். அதை விட்டுட்டு திட்டுறது கத்துறது அப்படின்னு பண்ணக்கூடாது. பண்ணால் அது வந்து பெரிய அஃபென்ஸாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டைம்.
ஃபீட்பேக் டெட்லைன் வந்து March 6, 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது உள்ள ஃபீட்பேக் சப்மிட் பண்ணுறாங்கன்னா பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே. கேசிசி லான்ச் எப்போ 1998 பேஸ்ட் ஆன் ஆர்வி குப்தா கமிட்டி டெவலப்டு பை நபார்டு. நபார்டு தான் வந்து ஃபுல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக என்னென்ன சேஞ்சஸ் வந்தாலும் அது நபார்டு கைக்கு போய் தான் வரும். ஓகேவா? அடுத்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இவங்க யாரு இது? இவங்க எம்டி வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னா சஞ்சய் அகர்வால் வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு இவர் தான் எம்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ வரைக்கும் எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா April 19 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு ஜெய்ப்பூர்ல இருக்கு. இவங்க தான் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்கினது இவங்க மட்டும்தான். ஓகேவா? அடுத்து எஸ்பிஐயோட மார்க்கெட் கேப். எஸ்பிஐ வந்து ஃபோர்த் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இன் இந்தியாவா. ஃபோர்த் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இன் இந்தியா. மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.9 lakh crores, 10.9 லட்சம் கோடி. ஓகேவா? இது மற்றதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் டாப்பு, ஹெச்டிஎஃப்சி அதுக்கு அடுத்து, பாரதி அதுக்கு அடுத்து. ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19.6 lakh crores, ஹெச்டிஎஃப்சி 14.3, பாரதி ஏர்டெல் வந்து 11.5. எஸ்பிஐ நம்ம மேலேயே பார்த்தாச்சு 10.9 lakh crores. அடுத்து ஆர்பிஐ ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கான்டாக்ட் டைரக்ஷன்ஸ். இது என்னது அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஜாமான் இல்லை ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து காம்போ ஆஃபர் கொடுப்பாங்க. திங்ஸ் ப்ளஸ் காம்போ கொடுப்பாங்க. இப்போ லட்சே நான் வந்து எனக்கு வேணுன்றது ஒரு 200க்கு வாங்குறேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20 போட்டால் 220க்கு நான் வந்து எனக்கு வந்து டோட்டல் காம்போ கிடச்சிடும். ஆனால் இந்த காம்போவில் கிடைக்கிறதோட ப்ரைஸ் வந்து 100 இருக்கலாம், மேபி இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். பட் எனக்கு கிடைச்சதும் இப்போ இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு நான் வந்துடுவேன். லெட்ஸே வந்து இங்கே ஒரு சின்ன கீ செயின் ஒன்று தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 120 சார்ஜ் பண்ணுறாங்க, மொத்தம் 320 ஆகுது. இந்த கீ செயினுக்காக நான் இந்த 120 போட்டு வாங்குவேன்னா வாங்க மாட்டேன். அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க திங்ஸ் தனியாக கொடுத்துட்டா ஓகே. தனியாக கொடுக்காம நீங்கள் இதை கன்ஃபார்ம் வாங்கணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னா அது வந்து என்னோட ரைட்ஸை வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். எனக்கு வேணுன்றதை மட்டும்தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கணும். ஓகேவா? அதை தான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ண போகிறாங்களாம். ஸ்டாப் மிஸ்செல்லிங் அண்ட் போஸ்ட் பண்டிலிங். தேவையில்லாமல் இப்போ காம்போ பண்ணுறாங்கல்ல, அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கண்டக்ட் டைரக்ஷன்ஸ் 2026 அப்படின்னா வித் effective ஃப்ரம் July 1, 2026 வந்து எஃபெக்டிவாக இருக்குமா. கீ ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்செல்லிங் கிளியர்லி டிஃபைன்டு, நோ ஃபோர்ஸ்டு ப்ராடக்ட் பண்டிலிங். ஓகேவா? அடுத்து ஃபுல் ரீஃபண்ட் அண்ட் ப்ளஸ் காம்பன்சேஷன் இஃப் ப்ரூவன். அப்படின்னா நான் வந்து இதை வாங்கிட்டு போயிட்டேன், ஆனால் எனக்கு இது தேவையே படாமல் என்கிட்ட அவங்க வித்துட்டாங்க அப்படின்னா நான் சப்போஸ் திரும்ப போய் கடையில் கேட்குறேன் அப்படின்னா ஃபுல் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்சென்ட் மஸ்ட் பி எக்ஸ்பிளிசிட். நான் வந்து இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேங்க. இது மாதிரி இந்த நம்ம பிஸ்னஸ்ல நடக்கலாம், எதுல வேணாலும் நடக்கலாம். பிஸ்னஸ்ல நம்ம பார்ட்னர்ஷிப் போடுறப்ப நடக்கலாம். அப்படி நடக்கிறப்ப வந்து நம்மளே வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், சில நம்ம இப்போ வீட்டில் வந்து பொய் சொல்லக்கூடாது, ஆனால் வந்து உண்மையும் சொல்ல முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பொய் சொல்லாம ஏதாச்சும் ஒன்று மாற்றி சேஞ்ச் பண்ணி சொல்லுவோம். அது பொய் கிடையாது, ஆனா வந்து அது உண்மை கிடையாது. உண்மையவே வந்து டிஃபரெண்டா சொல்றது, வேற வகையில சொல்றது அப்படின்னு இருக்கும்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா பேசணும், எக்ஸ்பிளிசிட்டா இருக்கணும். எக்ஸ்பிளிசிட்னா ஓப்பனா இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படின்ற மீனிங். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படின்ற மீனிங்ல வரும். சேல்ஸ் டைமிங் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 9 AM இருந்து 6 PM தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸ் ஹால். HALனா என்னது? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஆமாம். அதில் வந்து ட்ரானியர் 288ன்னு ஒரு டீல் போட்டிருக்காங்க. இந்த ட்ரானியர் 288ன்றது ஒரு ஸ்பேஸ்ஷிப் பாருங்க, ஏர்கிராஃப்டோட நேம். இதில் வந்து MOD வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்ன இது அப்படின்னா ஒர்த் ஆஃப் 2300 crores வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஃப்ளைட் வந்து அவங்களுக்கு 8 ஏர்கிராஃப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் பை இந்தியன் கேட்டகரி. பை இந்தியன் கேட்டகரி அப்படின்னா இந்தியாக்குள்ளேயே பர்ச்சேசிங் பண்றது, பர்ச்சேஸ் இந்தியன் குட்ஸ். ஓகேவா?
அடுத்து 71% இண்டிஜினியஸ் கண்டென்ட் அப்படின்னா இப்போ இந்த 8 ஏர்கிராஃப்ட் பண்ணுறாங்கல்ல அதில் யூஸ் பண்ணுற பார்ட்ஸ் வந்து 71% வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணதான். அதே மாதிரி கான்பூரில் தான் டோட்டல் ஃப்ளைட்டை வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. டெலிவரி வந்து 2027 வந்து 33 டெலிவரி ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூணுமே வந்து சும்மா அந்த இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம ஏர்கிராஃப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹால் வந்து எப்போ மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1986 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஹாலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. அதே மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேர் என்ன? ராஜ்நாத் சிங். நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேர். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. C.Dot ப்ளஸ் சினர்ஜி குவாண்டம். இது என்னது அப்படின்னா இது வந்து ஒரு டூல் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. இந்த C.Dotன்றது ஒரு கம்பெனி, சினர்ஜி குவாண்டமும் ஒரு கம்பெனி. இந்த 2 கம்பெனியும் ஒரு MOU போட்டு இவங்க ஒரு டூலை டெவலப் பண்ணுறாங்க. என்ன டூல் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா குவாண்டம் வல்னரபிள் கிரிப்டோகிராஃபி. இதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டூலை வந்து ரெடி பண்ணுறாங்க. டிஃபென்ஸ், பேங்கிங், டெலிகாம், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குமா. ஓகேவா. சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ், டெலிகாம் அண்ட் R&D அண்டர் DOT, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா கைஸ். MOU வந்து சினர்ஜி குவாண்டம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ், டெலிகாம் அவங்களும் அண்ட் R&D அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. இவங்க 2 பேரும் யார் கூட MOU வைக்கிறாங்கன்னா சினர்ஜி குவாண்டம்ன்ற கம்பெனி கூட MOU பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா அதான் நம்ம இங்கேயே பார்த்தாச்சு என்னென்ன டூல்ஸ் டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்றது. இதில் வந்து 3 மாடியூல் இருக்குமா. வெப் அப்ளிகேஷன் மாடியூல், செக்யூரிட்டி ஸ்கேனர், கண்ட்ரோல் சாஃப்ட்வேர்னு 3 மாடியூல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெலஸ்கோப் இன் லடாக். லடாக்ல என்ன டெலஸ்கோப் வச்சிருக்காங்க அப்படின்னா 2M டெலஸ்கோப்னு சொல்லி ஒரு டெலஸ்கோப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2M டெலஸ்கோப்னு சொல்லி 2Mனா என்னது? 2 மீட்டர் டெலஸ்கோப். 2 மீட்டர் அவ்வளோதான், அது பேர் தான் 2M. ஓகேவா. இது வந்து வச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா NLST, அதாவது நேஷனல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப். இது எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னா மெரக் பங்கோங் சோ அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வச்சிருக்காங்க. ஓகேவா. இதுல என்னென்ன எதை பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க, இந்த டெலஸ்கோப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டெலஸ்கோப்பை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஸ்டடி பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இது வந்து தேர்ட் இன் இந்தியா. இதுக்கு முன்னாடி இன்னும் 2 இருக்கு. அது எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. நம்ம கொடைக்கானல்ல சோலார் அப்சர்வேட்டரின்னு சொல்லி இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உதய்பூர் ராஜஸ்தான்ல வச்சிருக்காங்க. கொடைக்கானல்ல வச்சு 1899, அதாவது 100, 101, இங்கிட்ட ஒரு 25, இப்போ கிட்டத்தட்ட 130 இயர்ஸ் ஆக போகுது இங்க கொடைக்கானல்ல வச்சதுக்கு. உதய்பூர் ராஜஸ்தான்ல 1975 வச்சதுதான், இது ஒரு 50 இயர்ஸ் ஆகுது. என்லாட் அப்படின்னா நேஷனல் லார்ஜ் ஆப்டிக்கல் நியர் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் அப்படிங்கிறது. இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 13.7 மீட்டர் இருக்கும். இது எங்க வச்சிருக்காங்கன்னா ஹேண்ட்லியில. இது என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூனிவர்ஸை ஸ்டடி பண்றதுக்காக யூஸ் பண்றாங்களாம். யூனிவர்ஸை ஸ்டடி பண்றதுக்காக யூஸ் பண்றாங்களாம். அடுத்து அதர் அப்டேட்ஸ். வேற என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா HCT அப்கிரேடட் 2 மீட்டர் டு 3.7 மீட்டர். இப்போ வந்து HCTல இருந்தது வந்து 25 இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சான், அதனால 2 மீட்டர்ல இருந்து 3.25 மீட்டருக்கு மாத்திருக்காங்களாம். அடுத்து அமராவதி, அதாவது ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல், ஏபியோட கேபிட்டல்ல வந்து ஒரு பிளானட்டோரியம் செட் பண்றாங்களாம், காஸ்மாஸ் 2ன்னு. இது எதுக்காக அப்படின்னா யூனிவர்ஸை பத்தி எஜுகேட் பண்றதுக்காக, பீப்புளுக்கு எஜுகேட் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்றதுக்காக ஒரு பிளானட்டோரியம் செட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட ஸ்ட்ராட்டஜிக் எல்லாம் பார்த்துக்கோங்க. லிகோ இந்தியா வந்து ஹிங்கோலி மகாராஷ்டிரால இருக்கு. ஸ்கொயர் கிலோமீட்டர் அதை இல்லை, இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஏதோ மாற்றி கொடுத்துருக்கேன், வேற நியூஸ் எது வந்து நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக்கே வேண்டாம். ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து இதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னா அதான் அமராவதினா ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து லடாக், இல்லை அவ்வளோதான். இதில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே கைஸ், அவ்வளோதான். இதுவுமே ஸ்டாட்டிக் ஜிகே தான். இந்த ஃபர்ஸ்ட் கோடைன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே தான், இதையும் வாசிச்சுக்கோங்க. மற்றபடி அவ்வளோதான் கைஸ், ஸ்டாட்டிக் ஜிகே எதுவும் இல்லை. ஓகே. அப்பாயின்மெண்ட் யாராவது அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய் சுரேஷ் கோட்டக். இவரை வந்து கிஃப்ட் சிட்டி இருக்குல்ல குஜராத்ல, அதோட சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களாம்.
இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஹஷ்முக் ஆதியா, இவர் தான் வந்து இதுக்கு முன்னாடி சேர்மன். கிஃப்ட் சிட்டினா குஜராத் போஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீசஸ் சென்டர். கிஃப்ட் சிட்டியில தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவார்ட்ஸ் ஆயில் இந்தியா லிமிடெட், இது வந்து ஒரு மகாரத்னா சிபிஎஸ்சி, மகாரத்னா சிபிஎஸ்சி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். சிபிஎஸ்சினா ஒன்றும் இல்லை கைஸ், இந்த மகாரத்னா மினி ரத்னா அப்படிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இதுவும் ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான். என்ன அவார்டு இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா எஃப்ஐபிஐ அவார்ட் 2025, எஃப்ஐபிஐ அவார்ட் 2025 எந்த கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க? ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன், ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷனுக்காக வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 1 மில்லியன் டன்ஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். இது எப்போ வாங்கினாங்க அப்படின்னா இந்தியா எனர்ஜி வீக், ஐஇடபிள்யூன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி நியூஸஸ்ல. இந்தியா எனர்ஜி வீக் கோவாவில் நடந்துச்சு, கோவாவில் நடந்ததில் வாங்கியிருக்காங்க. யார் வாங்கினா அப்படின்னா ரஞ்சித் ராத், சிஎம்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி. யாரோட சிஎம்டி அப்படின்னா ஓஐஎல்லோட, ஆயில் இந்தியா லிமிடெடோட சிஎம்டி தான் வந்து இவர் ராஜ்நாத் சிங். ஓகேவா? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? நொய்டால இருக்கு. ஃபவுண்டட் 1959, சிஎம்டி ரஞ்சித் ராத். அடுத்து ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட், என்ன ரேங்க் என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எம்ஓஎஸ்பிஐனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் வருமே ஸ்டாட்டிஸ்டிக், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் தான். அதுக்கடுத்து பிஐக்கு எனக்கு தெரியல. டன் பை 26 மெம்பர் கமிட்டியா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீசெட் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசெட்னா அவங்க ஒரு 26 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணி எப்போ 2024 ஃபார்ம் பண்ணி இப்போ தான் அதோட அவுட்புட் வந்திருக்கு. 2026 தான் அவுட்புட் வந்திருக்கு. இதோட சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் கோல்டர், விஸ்வநாத் கோல்டர் அப்படின்றது தான் இதோட என்ன சொல்லுவாங்க சேர்மன், சேர்பர்சன் அவர் தான். நியூ பேசியல்ஸ், இப்போ பேசியல் வந்து எப்பயுமே வந்து ஒரு பேசியல் வச்சுக்குவாங்க. லட்சே வந்து 2023 நான் 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் வந்து இங்கே எவ்வளோ வேணாலும் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்து ஒரு 10,000 கோடி கூட நான் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ வேணாலும் பண்ணாலும் அதை 100 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா லட்சே இப்போ 10,000 கோடின்னு வச்சுக்கோங்க. 2013 எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 1000 crores தான் பண்ணியிருக்கோம். அப்போ நான் இதையே பேஸா வச்சிருந்தேன்னா இப்ப பண்றப்ப பாயிண்ட் கூடிக்கிட்டே இருக்கும்ல. இதுக்கே வந்து இன்டூ 10 பண்ணியிருக்கோம், அப்ப இன்டூ 100 இன்டூ 1000 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்ல. இப்படி போகாம இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. லெட்ஸே நான் இங்க வந்து 2013 வந்து ஒரு 100 சிஆர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 23 பண்றப்ப ஒரு 450 சிஆர் பண்ணிட்டேன். இப்போ நான் 25ல பண்றப்போ 900 சிஆர் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் இதையே பேஸா வச்சிருந்தா இங்க எழுதுறப்ப என்ன போடுவேன்? 9 பாயிண்ட்ஸ் போடுவேன். ஆனா இதை பேஸா வச்சிருந்தேன்னா இங்க 2 பாயிண்ட்ஸ் போட்டா போதும்ல. இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக அதை ரீசெட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகேவா? அதை வந்து ஜிடிபி, ஐஐபி, சிபிஐ இந்த மூணுக்கும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஜிடிபி வந்து 2022ல வந்து 2023ல இருக்கிறத பேசியா தான் வச்சுக்கோங்களா இனிமேட்டு. அதே மாதிரி 2022 2023 தான் வந்து ஐஐபிக்கும், கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸுக்கு மட்டும் 2024 டேட்டாவை வந்து பேசியா தான் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ஃப்ளேஷன் எவ்வளோ நடந்திருக்கு? கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸில் 2.75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரூரலில் 2.73, அர்பனில் 2.77, ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து 2.13, ஹவுசிங் 2.05. ஓகேவா? அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கீ சேஞ்சஸ், இது என்ன சேஞ்சஸ்? இந்த 358 ஐட்டம்னா என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் போடுறாங்க இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு சில கிரைட்டீரியா இருக்கும். இந்த கிரைட்டீரியாஸ் எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் இந்த 355 ஐட்டம்ஸ் தான். 358 ஐட்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். 358 ஐட்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதில் ஃபுட்டோட ஷேர் வந்து 36.75% ரெடியூஸ் ஆகிருக்கான். 36.75% ரெடியூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரூரல் ரெண்டும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி இன்க்ளூட் பண்ணல, இந்த வாட்டி வந்து இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் மெத்தட் யாரோடதுன்னா ஜெவான்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்களாம். ஐஎம்எஃபோட ஸ்டாண்டர்ட் பேர் வந்து எஸ்டிடிஎஸ். ஹச்சிஎஸோட இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23-24. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கோட இதுக்கு வந்து எண்டுக்கு வந்தாச்சு. கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு நினச்சவங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிடுறேன்.
நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து இந்த நேட்டோவோட ஆர்டிக் மிஷின் பேர் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆர்பிஐ சேல்ஸ் டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். அவ்வளோதான் கைஸ், பை. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.